வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி பயன்படுத்துகிற சில கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ இப்போ எத்தனாவது படிக்கிற? நான் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேசிக்கான லெவலில் இருக்கிற சில கேள்வி பதில்களை எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது என் பேர் ராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை நேம் இஸ் ராம், மை நேம் இஸ் ராம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி இருக்க அப்படின்னு அவங்கள்ட்ட விசாரிக்கிறதுக்கு ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஐம் ஃபைன், ஐம் ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உனக்கு எத்தனை வயசு, உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 12 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் 12 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் 12 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு கேட்கணும். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது என் அப்பா பேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பேர் என்னவோ அதை சொல்லணும். இப்போ அப்பா பேர் வந்துட்டு ராஜா அப்படின்னா மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராஜா, மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராஜா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதே மாதிரி உன் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம், வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் அப்படின்னு கேட்கணும். இதுலேயும் அம்மாவோட பேரை சொல்கிறப்ப மை மதர்ஸ் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அம்மாவோட நேமை சொல்லணும். இப்போ அம்மா நேம் வந்துட்டு கவிதா அப்படின்னா மை மதர்ஸ் நேம் இஸ் மிஸ்ஸஸ் கவிதா, மை மதர்ஸ் நேம் இஸ் மிஸ்ஸஸ் கவிதா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ், டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஒன் எல்டர் பிரதர், ஐ ஹாவ் ஒன் எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஒன் எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் தம்பி இருந்தால் ஐ ஹாவ் ஒன் யங்கர் பிரதர், அதுவே தங்கச்சினா ஐ ஹாவ் ஒன் யங்கர் சிஸ்டர். சப்போஸ் நமக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ், ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கணும். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது அப்பா வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை சொல்லணும். இப்போ அப்பா வந்துட்டு டீச்சர் அப்படின்னா மை ஃபாதர் இஸ் அ டீச்சர், மை ஃபாதர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதே மாதிரி உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் மதர், வாட் இஸ் யுவர் மதர் அப்படின்னு கேட்கணும். சப்போஸ் நம்ம அம்மா வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க, எந்த ஒர்க்கும் போகலை அப்படின்னா மை மதர் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர், மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நான் சென்னையிலேருந்து வரேன், இல்லை நான் ட்ரிச்சிலேருந்து வரேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது பார்த்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கணும்னா வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நான் டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் விளையாண்டுட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கெலாம் ஐ எம் வாட்சிங் டிவி, ஐ எம் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னா ஐ எம் பிளேயிங்,
ஐ எம் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை வந்துட்டு இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இது 100 ரூபா இல்லை இது 200 ரூபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இட் இஸ் 100 rupees, இட் இஸ் 100 rupees அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.